இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவர்களையும் வருகிறர்கள் என்று வரவேற்றவனாக எஸ் முகமது பாதுஷா. பலருக்கு சமூக சேவையும் மார்க்க பணியும் மன ஆவலாலும் சூழலாலும் உண்டாகும். ஆனால் இவருக்கோ தன் இரத்தத்தின் வழியாகவே தன் தந்தையிடமிருந்து கடத்தப்பட்டு இருக்க வேண்டும். இவர் தந்தை சதக் இப்ராஹிம் மைஃபாவின் நிர்வாக பணிகளிலும் அல் அக்ஸா மஸ்ஜிதின் பராமரிப்பு பணிகளையும் செம்மையாக செய்து வந்தவர். அவர்கள் நோன்பு காலங்களில் சகர் நேர அறிவிப்புகள் செய்து மக்களை விழிக்கச் செய்வது புதுத்தெரு வாசிகளில் யாராலும் மறக்க இயலாது. தன் தந்தையின் மரணத்திற்கு பிறகு அதனை செய்வதற்கு யாரும் சரிவர தொடராத பட்சத்தில் தானே அதனை தொடர தன் பணியை அதிலிருந்து ஆரம்பித்தார். 95-96 ஆண்டுகளில் இவர் தன்னை சமூக பணிகளிலும் மார்க்க பணிகளிலும் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். ஆரம்பகால தௌஹீத் அமைப்புகளில் உள்ள செயல்பாடுகளிலும் தன்னை முழுமையாக புகுத்தி கொண்டார். சில வருட வெளிநாட்டு வாழ்க்கைக்கு பிறகு தொடர்ந்து 2016-2017 ஆண்டுகளிலிருந்து தெற்கு தெரு ஜமாத் நிர்வாக உறுப்பினர் பதவியிலும் மைஃபாவுடைய செயலாளராகவும் அங்கம் வகித்தார். அந்த காலகட்டத்தில் தன்னை தமுமுகவிலும் மனிதநேய மக்கள் கட்சியிலும் இணைத்து கொண்டு நகர தலைவராகவும் மாவட்ட செயலாளராகவும் இதுவரை பணியாற்றி வருகிறார். தான் மைஃபாவின் செயலாளராக பதவியேற்ற பிறகு அவர் செய்த சேவைகள் எண்ணற்றவை. அதில் முக்கியமாக அவர் பொதுத்தறிவாசிகளை ஆர்வப்படுத்தி முயற்சி செய்து துவங்கி வைத்த உணவு திட்டம் மிகவும் பாராட்டுக்குரியது. இவரும் கண்மணி மொஹிதீன் அவர்களும் சேர்ந்து செய்த ஜனாசா சேவை கணக்கிட முடியாதது. இன்னும் மைஃபாவின் கண்மணி மொஹிதீன் ஜனாசா சேவை மூலமாக இவர் ஆற்றும் பணி மக்கள் மிகவும் அறிந்தது. அல்லாஹ் இவருக்கு ரஹ்மத் செய்வானாக. பின்பு 2002 ஆண்டு மைஃபா மூலமாக 1வது வார்டு கவுன்சிலர் பதவிக்காக தேர்வு செய்யப்பட்டு அதில் வெற்றியும் கண்டார். தான் பதவியேற்ற நாளிலிருந்தே இந்த வார்டுக்காக அவர் செய்த சேவை மக்கள் மிகவும் அறிந்ததை அவை சொல்லி மாளாது. இவர் செய்த சேவைகளில் எல்லாம் முதன்மையாக போற்றப்படத்தக்கது அல் அக்ஸா குர்ஆன் பயிற்சி மையம் உருவாக்கப்படுவதற்காக நாங்கள் அவரை தொடர்பு கொண்ட போது நிர்வாகத்தில் முழுமையாக போராடி சிபாரிசு செய்து ஒரு இடத்தையும் பெற்று தந்து அதற்கு பின்பு அதற்காக நிரந்தரமாக ஒரு கட்டிடத்தை எழுப்ப வேண்டும் என்பதிலும் மக்களை தூண்டி அதை நிறைவும் செய்து வைத்தார். அல்லாஹ் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அளவில்லாத ரஹ்மத் செய்வானாக. மன்னித்து அவரை புரிந்து கொண்டு வல்ல ரஹ்மான் உயர்ந்த சொர்க்கத்தை அளிப்பானாக.